நான் வெள்ளச்சீடை பண்ணுறதுக்கு அரிசி மாவை வறுத்துட்டுருக்கேன். 1/2 கிலோ மாவு 3 கிளாஸ் வரும். வெள்ளத்தை கரைச்சுட்டு அப்புறமா பண்ணலாம். உளுத்த மாவு சேர்த்து போட்டு பண்ணலாம். ஸ்மைல் கம்பெனி பிராண்டோட இதுதான் மந்தவெளியில் சூப்பர் மார்க்கெட்டில் வாங்குகிற அரிசி மாவு தான் அரிசி மாவை ஓரளவுக்கு வறுத்தாச்சு. தேவையான அளவு உளுத்த மாவும் வறுத்து வச்சுருக்கேன். 3 கிளாஸ் இருக்குது 1/2 கிலோ. இது 3 ஸ்பூன் போட்டால் போகிறோம். 1 கிளாஸ்க்கு 1 ஸ்பூன்ற அளவுக்கு உளுத்த மாவு போட்டுக்கலாம். வெள்ளச்சீடைக்கு 1 டம்ளர் மாவுக்கு 3/4 டம்ளர் வெள்ளன்ற அளவுக்கு போட்டிருக்கேன். 2.25 போட்டிருக்கேன் 3 கிளாஸ்க்கு. தேவையான அளவு விட்டுடலாம். வெல்லம் தண்ணி விட்டாச்சு. இதுக்கு வேண்டிய சாமான்லாம் போட்டுடலாம். சுக்குப்பொடி போட்டு ஏலக்காய் பொடி போட்டு வெண்ணையும் ஒரு கட்டி போட்டிருக்கேன். 100 கிராம் அளவுக்கு இருக்கும். மாவை இப்போ போட்டு கலரலாம். போட்டாச்சு. நம்ம விட்டு தண்ணி எல்லாம் கரெக்டான பதமாக இருக்குது. ஆறினப்புறம் உருண்டை பிடிச்சிட்டு எண்ணெயில் பொரிக்க வேண்டியதான் வெள்ளச்சீடை. இந்த பிராண்டோட எள்ளு போட்டிருக்கேன். இதையும் சேர்த்து போட்டு கலர் என்னென்னா சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் சீடை. எண்ணெய் காஞ்சி கொடுத்து உருட்டின வெள்ளச்சீடையை இதில் போட்டுடலாம். சீடை உருட்டினதை போட்டாச்சு. வேகட்டும். திருப்பி போடலாம். ஒரு சைடு வெந்துட்டு திருப்பி போட்டு நல்லா வேகட்டும். வெந்துருத்து இப்போ எடுத்துடலாம். அப்புறம் வெள்ளச்சீடை